கிளிநொச்சிக்குள் புகுந்த விசேட போலீஸ் அதிரடிப்படை ஊருக்குள் பெரும் பதட்டம். கிளிநொச்சி கண்ணகிபுரம் ஸ்கந்தபுரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கற்றாழை திட்ட செய்கை ஊழியர்களுக்கும் கிராமத்து இளைஞர்களுக்கும் இடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கற்றாழை திட்ட காணியை பார்வையிடுவதற்கு அரசு அதிகாரிகள் சிலர் அங்கு சென்றபோது கிராமத்து இளைஞர்களுக்கும் பயிர் செய்கையாளர்களுக்கும் இடையே மோதல் இடம்பெற்றுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்ட பின்னர் அங்கு பதற்ற நிலை அதிகரித்துள்ளது. குறித்த சம்பவத்தில் சுமார் 9 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபையில் இருக்கும் போதே அர்ச்சுனா எம்பிக்கு பிடியாணை. பாராளுமன்றத்தில் சலசலப்பு. பாராளுமன்றத்துக்கு வந்ததால் நீதிமன்றம் செல்ல முடியவில்லை, அதற்காக என்னை கைது செய்ய கோரியுள்ளனர். சபையில் அர்ச்சுனா எம்பி கேள்வி. මම පාලිමෙන්ද උදේ 9 ඉඳන් ඉන්නවා. අද වොරන්ට් එකේ ඉෂුව කරලා තියෙනවා. මම බොහොම කනකාටියෙන් කියනවා මම මේගොල්ලෝගේ විරුද්ධව තමයි අද ඡන්ද දෙන්නේ. මට කිසිම දේශපාලනයක් නෑ මේක. හැබැයි අර පවුලගේ අම්මා තාත්තා දරුවන්ට තියෙන කැකුම මට තේරෙනවා. මට අම්මා තාත්තා නෑ. ඒ නිසා මට මේකෙන් මේගොල්ලෝගේ විරුද්ධව දෙන්න වෙන්නේ. யாழ்ப்பாணம் செம்மணியில் அதிகமான எண்புக்கூடுகளை பார்க்கும் போது இது ஒரு குற்றம் நடந்து அவசரமாக புதைக்கப்பட்டது என எங்கள் சாதாரண கண்களுக்கு தெரிகின்றது. சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவிப்பு. அதிகமானதை பார்க்கும்போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டதெல்லாம் தெளிவாக எங்களோட சாதாரண கண்களுக்கு தெரிகின்றது. இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடு தான் இது சம்பந்தம் சொல்லப்படுகிறது. அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை வெளியானது அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. கொழும்பு கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද කඩවලා තිබෙනවා. ඒ පිළිබඳව තීන්දුවක් ලබා දෙන්න. Honorable Archana Ramanathan, I'm talking to you. Honorable Archana Ramanathan, have you informed the courts of your presence here today? I have sent my lawyer. I have sent the proceeding of this house. It has been shown to the judge that the proceeding is there and my speaker list was there. Still I was provided a warrant. What could I do? கடந்த காலங்கள் இன்றைக்கு நீதித்துறையை பற்றி தொடர்ந்து பேசுகின்றார்கள். நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு சொன்னார்கள், வேறு எதுவும் இல்லை, இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டுக்கு நாசம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள், நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு எமது நாட்டின் ஊழல் மலிந்த தேசமாக மாற்றியவர்கள் முன்னைய ஆட்சியாளர்களாக. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறான நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு மக்கள் கேட்டார்கள், அப்படியானால் இந்த நாட்டில் இவர்கள் இவர்கள் இவ்வாறு நாட்டை சூறையாடி இருப்பார்களாக இருந்தால், கொள்ளையடித்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து உரிய தண்டனையை வழங்குங்கள், எங்களுடைய பணங்களை மீட்டெடுங்கள் என்று மக்கள் எங்களிடம் கேட்டார். அதற்கேற்ற வகையில் இன்றைக்கு நீதித்துறை பலப்படுத்தப்படுகின்றது, சிறைச்சாலைகள் பலப்படுத்தப்படுகின்றது, சிறைச்சாலையில் இருக்கின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றது, சிறைச்சாலையில் இருக்கின்ற நெரிசலை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் முன்னிருந்த குற்றவாளிகளாக இருந்த அந்த நபர்களுக்கு எதிரான நடவடிக்கையும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. அவ்வாறான செயல்பாடுகள் காரணமாக இன்றைக்கு அவர்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள், பயமடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நீதித்துறையை சரியான முறையில் நிமிர்த்தி நேராக்குகின்ற பொழுது, எந்த விதமான அரசியல் நோக்கமின்றி நீதித்துறை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும்,
அடுத்து அவர்களுக்கு வருகின்ற விசாரணைகள் என்பது இந்த நாட்டை மோசடியில் ஈடுபடுத்திய நபர்களுக்கு எதிரானது. அவர்களுக்கு எதிராக சட்டம் பதில் சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு எதிராக சட்டம் இயங்குகின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் அச்சம் பயம் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதை தவிர வேறு மார்க்கங்களின்றி எந்த விதமான தடங்களின்றி கடந்த காலங்களில் ஒன்று சேராதவர்களும் கூட கடந்த காலத்தில் அவன் கொள்ளைக்காரன், இவன் மோசடிக்காரன், இவன் அப்படியாப்பட்டவன், இவன் எப்படியாப்பட்டவன் என கூறிக்கொண்டிருந்தவர்கள், அவனோடு நான் சேரமாட்டேன், இவனோடு நான் சேர மாட்டேன் என்று கூறியவர்கள் எல்லாமே இன்றைக்கு எல்லா குட்டைகளும் ஒரே மட்டைகளாக சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். என்றால் இந்த நாட்டை நாசம் செய்த குட்டைகள் அனைத்தும் ஒரே மட்டைகளாக சேர்கின்ற பொழுது அந்த மட்டைகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் மக்களுக்கு மேலும் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இவர்கள் புண்டோடு இவர்களுக்கு கைலாசம் அனுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மக்கள் எடுப்பார்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக இந்த விவாதத்தில் எமது நிலைப்பாட்டை இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கௌரவ அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் பலவற்றிற்கு பதில் சொல்ல வேண்டிய, பொறுப்பேற்க வேண்டிய கடப்பாடு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் உள்ளது என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீர்கொழும்பு சிறை கூடத்தில் நடந்த அநியாயமான கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியது மட்டுமல்ல, இவ்விடயம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு கௌரவ அமைச்சருக்கு உள்ளது என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவ்வாறான சிறை கலவரம் வருவதற்கு ஏற்ற பல காரணங்கள் அங்குள்ளது. அங்கு மாத்திரமல்ல, இன்னும் பல சிறைச்சாலைகளில் அந்த காரணங்கள் இன்றும் காணப்படுகிறது. ஆனால் எமக்கு இருக்கும் கேள்வி, இந்த நிலை ஏற்படுவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் தற்போதைய கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டுமா என்பது எங்களுக்கு ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லது இதுவரை காலமும் இருந்த அனைத்து அமைச்சர்களும் இதுக்கு பொறுப்பு கூற வேணுமா என்ற கேள்வி எங்களிடம் உள்ளது. சிறைச்சாலைகளில் காணப்படும் பிரச்சனைகள் கடந்த காலங்களில் காணப்படவில்லையா என்ற கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அமைச்சர், எந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியது? ஒரு நாளும் அந்த விடயங்கள் நடந்ததில்லை. இவ்வாறான படுகொலைகள் எமது நாட்டிலே ஒரு தடவையாக நடைபெற்றது? அவ்வாறில்லை, பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் இதுகால வரை இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள், அமைச்சர்கள் பொறுப்பெடுக்கவில்லை என்ற அடுத்த கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. அவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யாராக இருப்பார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அங்கு காணப்படும் பிரச்சனைகளை பொறுப்பு சொல்வதற்காக கடந்த காலத்திலும் அமைச்சர்கள் பலர் பதவி இருக்க வேண்டுமல்லையா? ஆனால் அவ்வாறான பதவி விலகல்கள் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அவ்வாறான பிழைகளை ஏற்றுக்கொண்டு பதவியில் இருந்து சுயமாக விலகும் கலாச்சாரம் எமது நாட்டில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை.